Hi, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டாடா இன்ட்ரா V70யும் அதுக்கு கூட டாட்டாலேருந்து வந்திருக்கக்கூடிய யோதா 2.0 தான் பார்க்க போகிறோம். இந்த ரெண்டு வண்டியுமே மாடர்ன் ஸ்டைலில் நல்ல ஸ்டைலிஷாக இருக்குது. நல்ல மெட்டாலிக் கலர் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டு ஃபேஸிங் எல்லாமே பக்காவாக இருக்குது. யோதா ஏற்கனவே இருக்கக்கூடிய வண்டி தான். அதில் வந்து 2.0ன்னு சொல்லி ஒரு வண்டி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க ரீசெண்டில். அதில் வந்து டீசலும் வருது, சிஎன்ஜியும் வருது. இந்த வண்டிகள் முக்கியமாக வந்து மலைப்பிரதேசங்களுக்கெல்லாம் ஏற்றதாக இருக்குது. நல்ல லோடிங் ஏற்ற மாதிரியும் சின்ன குறுகிய சாலைகளில் போகிற மாதிரியும் அமைப்பு டிசைன் பண்ணியிருக்காங்க. வண்டி பக்காவாக இருக்குது. முக்கியமாக அந்த என்ஜினை பொறுத்தவரை 2200 சிசி என்ஜின் கொடுத்துருக்காங்க. இதை பொறுத்தவரை இன்ட்ராயை பொறுத்தவரை 1497 சிசியில் கொடுத்துருக்காங்க. மற்றபடி பார்த்துக்கிட்டோன்னா பவர் வந்து யோதாவில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. 100 ஹார்ஸ் பவர் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ட்ரா V70 பொறுத்தவரை 80 ஹார்ஸ் பவர் கொடுத்துருக்காங்க. பவருக்கு ஏற்ற மாதிரி வண்டியில் டார்க்கும் நல்லா இருக்குது. டார்க்கு 220 நியூட்டன் மீட்டர் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ட்ராயை பொறுத்தவரை 250 நியூட்டன் மீட்டர் கொடுத்துருக்காங்க. வண்டி பக்காவாக தான் இருக்குது. எல்லா டிசைன்ஸ் எல்லாமே 4 சிலிண்டர் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக ரெண்டு வண்டியிலையுமே 4 சிலிண்டர் இன்ஜின் வரும்போது நல்ல பவர்ஃபுல், நல்ல டார்க் எல்லாமே இருக்கும். வண்டி நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ண மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. டாட்டாவை பொறுத்தவரை பவருக்கு எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது. டிரான்ஸ்மிஷனை பொறுத்தவரை 5 ஃபார்வேர்டு ப்ளஸ் ஒரு ரிவர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது கேபிள் ஷிஃப்ட் மெக்கானிசம் எல்லாம் இருக்கனால ரொம்ப ஈஸியாக கியர் ஷிஃப்ட் பண்ண மாதிரி தான் இருக்குது. சிங்கிள் பிளேட்டு ட்ரை கிளச்சு கொடுத்துருக்காங்க. முக்கியமாக வந்து இப்போ வரக்கூடிய வண்டிகளில் இந்த மாதிரி லோடு வண்டியில் எல்லாமே இந்த மாதிரி தான் கொடுக்காங்க. ஸோ அது மேலே டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ண மாதிரி இருக்கும். டீசல் வந்து 45 லிட்டரில் கொடுத்துருக்காங்க யோதாவில், 35 லிட்டர் வந்து இன்ட்ராவில் கொடுத்துருக்காங்க. அடுத்தது முக்கியமாக வண்டியை பொறுத்தவரை நல்ல மைலேஜ் தர மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. லோடு பாடியும் அதே மாதிரி தான். யோதாவில் வந்து 8.7 6 அடி அகலம் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ட்ராயை பொறுத்தவரை 9.5 5.7 அடி அகலம் கொடுத்துருக்காங்க. வண்டி வந்து லோடிங் ஏற்றுற மாதிரி அதிகமான ஸ்டைலிஷான பாடியோடு தான் இருக்குது. முக்கியமாக வந்து க்ரோஸ் வெயிட்டு பார்த்தோன்னா 3480 கேஜி இருக்குது, 3210 கேஜி இருக்குது. க்ரோஸ் வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி பேலோடும் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக பார்த்தோம்னா இந்த யோதா வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. 2000 கேஜி பேலோடு கொடுத்துருக்காங்க. இதில் 1700 கேஜி பேலோடு வர மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. மற்றபடி மாடர்ன் ஸ்டைலில் தான் இன்டீரியர் எல்லாமே இருக்குது. டிரைவர் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் இருக்குது. அப்புறம் பார்த்தோம்னா நல்ல கிரவுண்ட் கிளியரன்ஸ் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. வண்டியை பொறுத்தவரை முக்கியமாக வந்து டிரைவர் +2 சீட்டிங் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க யோதாவில். இந்த இன்ட்ராயை பொறுத்தவரை டிரைவர் +1 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிரைவர் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே பக்காவாக இருக்கும். நல்ல ஹெட்ரெஸ்ட்டோடு தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் வந்து செமி எலிப்டிக்கல் லீ ஸ்ப்ரிங் கொடுத்துருக்காங்க யோதாவில். இந்த இன்ட்ராயை பொறுத்தவரை பேராபோலிக் லீ ஸ்ப்ரிங் கொடுத்துருக்காங்க. ஸோ மற்றபடி பார்த்துக்கிட்டோன்னா நல்ல லோடு ஏற்ற மாதிரி நல்ல ஸ்ட்ராங்கான ஸ்ப்ரிங் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஷாக் அப்சர்வரை பொறுத்தவரை பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நல்ல நிலைப்புத்தன்மையோடு இருக்கும். வண்டியை பொறுத்தவரை நல்ல ஸ்டெபிலிட்டி இருக்குது வண்டிக்கு. ரியரை பொறுத்தவரை செமி எலிப்டிக்கல் லீ ஸ்ப்ரிங் தான் கொடுத்துருக்காங்க யோதாவில். இங்கே செமி எலிப்டிக்கல் லீ ஸ்ப்ரிங் 2 ஸ்டேஜில் கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தமாக பார்க்க போனோம்னா நம்ம இந்த சஸ்பென்ஷனை பொறுத்தவரை நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ண மாதிரி தான் இருக்குது. டயர் 215 75 616 கொடுத்துருக்காங்க. இதில் 215 75 615 டைப் கொடுத்துருக்காங்க. ஸோ சின்ன வேரியேஷன் தான் டயர் சைஸ் எல்லாமே பார்க்கும்போது. வீல் பேஸை பொறுத்தவரை 3150 mm, இதில் 2600 mm கொடுத்துருக்காங்க. வீல் பேஸுங்கிறது வண்டிக்கு முக்கியமான ஒன்று தான். ஏன்னா அதுதான் ஸ்டெபிலிட்டியை தீர்மானிக்குது வண்டியை பொறுத்தவரை. கிரவுண்ட் கிளியரன்ஸு 210 mm வந்து யோதாக்கு இருக்குது, 160 mm வந்து இன்ட்ரா V70க்கு இருக்குது. முக்கியமாக இந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ் இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியமான விஷயங்கள். லென்த்தை பொறுத்தவரை 5350 mm 4734 mmன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வண்டியோட பாடி ஸ்ட்ரக்சருக்கு ஏற்ற மாதிரி லென்த்தும் ரொம்ப முக்கியமான ஒன்றாகும். விட்த்து 1860 mm 1737 mmன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ வண்டியில் டைமென்ஷன்ஸ் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி லோடு கெப்பாசிட்டி, பவர்ஃபுல் இது எல்லாமே ரொம்ப முக்கியம். பவர் ஸ்டியரிங் இருக்குது. பவர் ஸ்டியரிங்கை பொறுத்தவரை வண்டி ஈஸியாக ட்ரைவ் பண்ண மாதிரி இருக்கும். ஏன்னா எல்லாமே டில்ட் அண்ட் டெலஸ்கோபிக் டைப்பில் தான் கொடுத்துருக்காங்க. ஸ்டாண்டர்டு சீட்டு வித் ஹேண்ட் ரெஸ்ட்டோட வந்துடுது. முக்கியமாக வந்து ஹெட்ரெஸ்ட்டோட வரும்போது நமக்கு வண்டி வந்து ரொம்ப தூரமாக போகும்போதும் நமக்கு டயர்டு தெரியாது. அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக கருதப்படுது. ஏன்னா ஏர் கண்டிஷன் இருக்குதுன்னா இப்போ வந்து நம்ம மத்திய அரசு வந்து இதை கொடுத்துருக்காங்க. ஏர் கண்டிஷன் வந்து எல்லா ட்ரக்ஸ் இதுக்கு எல்லாமே ப்ரொவைட் பண்ணணும்னு. இந்த வகையில் இது பெனிஃபிட்டாக தான் நமக்கு இருக்கும். ஃப்ரண்ட் டிஸ்க்கு, ரியர் ட்ரம் பிரேக் கொடுத்துருக்காங்க. இதுவுமே நமக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்குது. நல்ல பவர்ஃபுல் பிரேக்கிங் எல்லாமே இருக்குது. ரிவர்ஸ் கியர் பஸர் கொடுத்துருக்காங்க ரெண்டு வண்டிக்குமே. ஸோ டாட்டாவை பொறுத்தவரை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்து நீட்டாக பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை.
முக்கியமாக வந்து இந்த ப்ரைஸ் ரேஞ்சு யோதாவை பொறுத்தவரை யோதா 2.0 வந்து 10 லட்சத்தில் ஸ்டார்ட் ஆகுது. இது 8.5 லட்சத்தில் ஸ்டார்ட் ஆகுது. இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.